ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கான ஸ்டிச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சின்னதாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் புட்டாஸ் வந்து நம்ம தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் சின்னதாக ஒரு புட்டாஸ் போட போகிறேன். ஸ்டோன் சைஸுக்கு போட போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு எடுத்த இடத்துலேருந்து பாருங்கள், கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து அதை இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு பின்பக்கமே ஒரு பேக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே சைடில் மூவ் பண்ணி அதை சர்க்கிள் ஷேப் ஆக்குறேன். ஸோ நான் இன்னர் டு அவுட்டர் தாம்பூர் ஸ்டிச் தான் போடுறேன். நீங்கள் அவுட்டர் டு இன்னர் வேணாலும் போடலாம். பட் அவுட்டர் டு இன்னர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் துணி வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சென்டர்லேருந்து எடுத்து பேக் ஸ்டிச் கொடுத்து இங்கே பாருங்கள், இப்போ நான் போடுற மாதிரியே ஒரு 3 லேயர் போட்டிங்கன்னா போதும். இப்போ நான் 2வது லேயர் போட்டுட்ருக்கேன். அடுத்து இது 3வது லேயர். ஸோ இந்த மாதிரி புட்டாஸ் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து அங்கங்கே போடுறதா இருந்தாலும், பேக் நெக்கில் போடுறதா இருந்தாலும், தென் அகைன் நம்ம செக்குடு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஸ்டோன் ஓட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து வெறும் செயின் ஸ்டிச், அதாவது தாம்பூர் ஸ்டிச்சை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் போடுற புட்டாஸ் வந்து இன்னும் நீட்டாக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கும். உங்களுக்கு பார்க்க த்ரெட் ஒர்க்குன்றதுனால நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கோம், அதே மாதிரியே சில்க் த்ரெட்லேயும் போடலாம். ஸோ சில்க் த்ரெட்டும் நான் டபுளாக எடுத்துட்டேன். அதே மாதிரி தான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே செயின் ஸ்டிச் ஆக்குறேன். தென் ஒரு பேக் ஸ்டிச்சு நீங்கள் லெஃப்ட்டில் வேணாலும் மூவ் பண்ணலாம், ரைட்டில் வேணாலும் மூவ் பண்ணலாம். அப்படியே அந்த ப்ரீவியஸாக போட்டிருக்க ஸ்டிச்சை கவர் பண்ணி சர்க்கிள் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம 2வது லேயர். உள்ளே இருக்க பிசுறு வெளியில் வராத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் எடுக்கும்போது பிசுறு அடியில் அதிகமாக இருக்கும். என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து 3வது லேயர். இப்போ நம்ம போடுற லேயர் வந்து 3வது லேயர். ஏந்து கொண்டு வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்ட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி புட்டாஸை நம்ம எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.